வாக்காளர்களுக்கு அதிமுக வேட்பாளர் கோகுல இந்திரா பணம் கொடுப்பதாக கூறி அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட டிபி சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திமுகவினருக்கு எதிராக அதிமுகவினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகின்றனர் எமது செய்தியாளர் சுபாஷ் மற்றும் லோகநாதன். முதலில் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அங்கு தற்போது நிலவரம் எப்படி இருக்கு? திமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட காரணம் என்ன? அதாவது அண்ணாநகர் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கோகுல இந்திராவினுடைய அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் சிலர் காலையில டிபி சத்திரம் பகுதியில் வீடு வீடாக சென்று ஒரு கட்டை பையிலே 250 ரூபாய், அதாவது ஒரு கவரிலே 250 வீதம் என்று பல்வேறு கவர்களை இட்டு ஒவ்வொரு கவருக்கும் டோக்கன் என்கிற 354 மேற்பட்ட டோக்கன்களை விநியோகித்திருப்பதாக திமுகவினருடைய குற்றச்சாட்டு. இந்த தகவலை அறிந்தவுடன் திமுக பகுதியுடைய நிர்வாகிகள் அப்பகுதிக்கு சென்று அவர்களிடம் அதிமுகவில் விநியோகம் செய்த நிர்வாகிகளிடம் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பி பணம் எப்படி கொடுக்கலாம் என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து அவர்கள் இருவரையும், அதாவது குப்புசாமி என்பவருடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவருடைய மகள் என கூறப்படக்கூடிய செல்வி என்பவர் இந்த பணத்தை விநியோகித்ததாக திமுகவினுடைய குற்றச்சாட்டு. அவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று திமுக தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்தும் புகார்களையும் அளித்தனர். ஆனாலும் இந்த நிலையில் இந்த தகவலை அறிந்தவுடன் அதிமுக நிர்வாகிகள் உள்ளே வந்து அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று விட்டதாக திமுகவினுடைய குற்றச்சாட்டு. தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் பணம் அளித்தார்களா, இல்லை வாக்காளர்கள் பணம் அளிக்கப்பட்டதா, இல்லை திமுகவினுடைய குற்றச்சாட்டு உண்மையானதா என்ற வகையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் திமுகவினர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் இப்பகுதியிலிருந்து விட்டு விலகுவோம் என்று கூறி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக டிபி சத்திரம் காவல் நிலையத்துக்கு முன்பாக தற்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்ம இங்க பகுதியினுடைய பகுதி செயலாளர் கூடிய பரமசிவம் இருக்கிறார் மற்றும் பாபும் இருக்கிறார். அவரிடம் கேட்போம் என்ன நடந்தது என்று. என்ன புகார் அளித்திருக்கீங்க, என்ன விஷயம் நடந்தது? எங்களுடைய வேட்பாளர் எம்.கே. மோகன் அவர்கள் தலைமை அதிகாரி தேர்தல் அதிகாரி சந்தித்து இங்கு அண்ணாநகர் தொகுதியில் தோல்வி பயம் கண்ட கோகுல இந்திரா பணம் பட்டுவாடா செய்தும் பரிசு பொருட்களை வழங்க வெற்றி பெறலாம் என்ற குறுக்கு வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நேற்றே புகார் கொடுத்தும் அதன் பேரில் எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்காத காரணத்தினால் இன்று அவர்கள் தைரியமாக போலீஸை கைப்பாய்வாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு இங்கு இந்த பகுதியில் முன்னாள் அதிமுக வட்ட செயலாளர் குப்புசாமி அவருடைய மகள் செல்வி என்பவர் வீடு வீடாக சென்று ஒரு ஓட்டுக்கு 250 வீதம், அந்த ஒரு வீட்டில் வெள்ளா என்ற வீட்டில் 250 ரூபாய் வீதம் 2 ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தார்கள். இதை எங்களது வட்டக்கழக செயலாளர் பாபு அவர்கள் நேரடியாக சென்று பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். ஒப்படைத்த பின் காவல் நிலையத்தில் அந்த குற்றவாளிகள் இருவரையும் அதிமுக குண்டர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் காவல் நிலையத்தில் புகுந்து போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கத்தி உருட்டுக்கட்டையோடு சென்று அவர்களை காவல் நிலைய அதிகாரி தள்ளிவிட்டு அந்த இருவரையும் வெளியே அழைத்து வந்து விட்டார்கள். எப்படி என்றால், ஒரு காவல் அதிகாரியை உருட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு மிரட்டி குற்றவாளியை உள்ளே எடுத்துக்கொண்டு வந்தால் நாங்கள் தேர்தல் அதிகாரியை எப்படி நம்புவது? இங்கு இருக்கும் தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகளை எந்த அளவுக்கு நம்புவது எங்களுக்கு தெரியல. மேலும் எடுத்தாங்களா இல்லையா? எத்தனை கைது செய்தாங்க? கைது செய்ததாக சொல்கிறார்கள். ஒருவரை கைது செய்ததாக சொல்றார்கள். கைது செய்யப்பட்ட பணம் வாங்கியவரை கைது செய்கிறார், பணம் கொடுத்தவரை கைது செய்யல. ஆகையால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கின்ற வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இது மேலும் சொல்றோம், ஜெயலலிதா பணம் வாங்கியவருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அவங்கள மட்டும் இட்டு வந்திருக்காங்க. வெள்ளச்சாமி என்பதை இட்டு வந்திருக்காங்க. அதாவது தற்போது திமுகவினுடைய தொடர் போராட்டம், அதாவது தாங்கள் பணம் அளித்த செல்வி மற்றும் இன்னொரு நிர்வாகி ஆகியோரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதாவது பணம் பெற்ற முதலாக ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் காவல்துறை உறுதி செய்யப்படவில்லை. சுபாஷ், தொடர்பில் இருங்க. இது குறித்த மேலும் பல தகவலை லோகநாதனும் கேட்கலாம். லோகநாதன், காவல் நிலையத்திற்கு வெளியே அதிமுகவினர் திரண்டிருக்க என்ன காரணம்? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில மீண்டும் போட்டியிடுகிறார் கோகுல இந்திரா. அவர் நேற்று அவருடைய ஆதரவாளர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்ததாக கூறப்பட்டு திமுகவினர் டிபி சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றும் அதிமுகவுடைய சாதனை கொண்ட பிரச்சாரத்தை விநியோகப்படுத்தணும் என்று கூறி மறுபுறம் அதிமுகவினர் போராட்டத்தை நடத்தினர். அது குறித்த தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளார் அதிமுகவினர் ஒரு தொண்டர். அது கூட கேட்க பாண்டுரங்க நம்மிடம் உள்ளார், அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, நீங்க அதிமுகவினர் ஓட்டிற்கு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது, இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பற்றி நீங்க விளக்குங்க. அதிமுகவில் நாங்கள் பணம் கொடுக்கவில்லை, திமுகவினர் பணம் கொடுக்கிறார் என்றதால் தான் நீங்கள் மகளிர் அணி பின்தொடர்ந்து சென்றனர். மகளிர் அணி பின்தொடர்ந்து சென்ற காரணத்தினால் பிரபு என்பவனும் சம்பத் என்பவனும் சோம்பு என்பவனும் பாபு என்பவனும் பெண்களுடைய சேலை பிடித்து இழுத்து அவருடைய அசிங்கமான வார்த்தைகளால் பேசி பெண்களை தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகின்ற காரணத்தினால் எங்கள் பெண்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு அவலநிலை உருவாக்குகின்ற ஒரே காரணம் திமுகவினுடைய கைக்கூலிகள்.
அந்த கைக்கூலி அந்த வட்டத்தை சேர்ந்த பாபு என்பதுதான் இவ்வளவு வேலை செய்திருக்கிறார் என்று நாங்கள் ஆகவே இது கண்டிக்கத்தக்க விஷயம் அல்லமட்டால் பெண்களை அவலநிலைக்கு உருவாக்கின்ற மகளிர் தினமாக நேற்று இன்று இவ்வளவு கேவலமான நிலை உருவாக்கின்ற ஒரே காரணம் இந்த வட்ட செயலாளருடைய கைக்கூலிகள் தான். ஆகவே நாங்கள் பணம் கொடுக்கவில்லை, அவர்கள் பணம் கொடுக்கின்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் எங்கள் மகளிரை பின்தொடர்ந்தார்கள். நாங்கள் வாக்குதான் சேகரிக்கின்றோம், அறவழி போராட்டத்தில் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் தவிர நாங்கள் தீவிரவாதிகள் இல்ல, நாங்கள் பணம் கொடுக்கவில்லை என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் செந்தில் என்பவர் இது தொடர்பான புகார் அளித்துள்ளதாகவும் அவரிடம் இது பற்றி கேட்போம். சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி புகார் கொடுத்திருக்கீங்க, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. நேற்று 4 மணிக்கு அண்ணா நகர் தொகுதி முழுவதும் தொண்டர்கள் 10,000 பேர் தீவிர துண்டு பிரச்சாரத்திலே வாக்காளர்களை சந்தித்தார்கள். அதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுகவினர், ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திக்க முடியாத திமுகவினர், திமுக வேட்பாளர் MK மோகன் அவர்கள் இன்றைக்கு திமுக ரவுடிகளை தூண்டிவிட்டு டிபி சத்திரம் பகுதிகளிலே காலை 10:30 மணிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மகளிர் துண்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுகளை அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளால் திட்டி கத்தியை காட்டு மிரட்டி இனிமேல் பிரச்சாரம் செய்தால் உங்களை எல்லாம் கொலை செய்து விடுவேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் அனைத்து பெண்களையும் வட்ட செயலாளர் பாபு அவர்கள் அனைத்து பெண்களையும் மிரட்டுகிறார். எனவே அவர்கள் மீது அவர்களுடன் வந்த பார்த்தால் அடையாளங்களுக்கு பெயருடைய 10 நபர்களையும் புகார் கொடுத்துள்ளோம். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று இங்கே நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இதே நிலை நீடித்தால் இங்கே திமுக ரவுடிகளை வைத்து தேர்தலை சீர்குலைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக மற்றும் திமுகவினர் தொடர்ந்து மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. காவல்துறையினர் அதிக அளவில் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர்த்து மற்றும் பல்வேறு போராட்டத்துக்கு நடத்த திட்டமிட்டதாக இங்கே தற்போது நம்மிடம் தெரிவித்துள்ளார். லோகநாதன் தொடர்பிலேயே இறங்க இது குறித்து மேலும் பல தகவலை சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், டிபி சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்திட்டு வராங்க, முற்றுகையிட்டு இருக்காங்க. இதற்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இந்த நடவடிக்கைக்கு திமுகவினர் திருப்தி அடைஞ்சிருக்காங்களா? அது பற்றி தகவல் இருக்கா? அது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல காலையிலே அவர் செல்வி என்பவர் இந்த பகுதியிலே பணம் பட்டுவாடா செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பேரிலே புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்தி தான் தற்போது இங்கே இந்த பகுதியிலே அவர்கள் சாலையிலே மறியல் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரிடம் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், குறிப்பாக பணம் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது நாங்கள் பிடித்துக் கொடுத்த நபர்களை விட்டது தவறு என்று கூறி அவர்கள் திமுகவினுடைய குற்றச்சாட்டு. அவர்களை கைது செய்யாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் இப்பகுதியை விட்டு விலக மாட்டோம் என்று உறுதியாக உள்ளனர். அது மட்டுமில்லாமல் வெள்ளச்சி என்பவருக்கு, அதாவது இதுபோன்று டோக்கன்கள் வழங்கப்பட்ட இந்த கவர்கள் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது பணம் வாங்கியதாக வெள்ளச்சி என்பவர், அதாவது 70 வயது மூதாட்டி ஒருவரை தற்போது காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யும், அதாவது பணம் வாங்கினாலும் குற்றம், பணம் தருவோர் மீதும் குற்றம். அந்த வகையில் பணம் பெறப்பட்டதாக கூறப்படக்கூடிய 70 வயது பாட்டியான வெள்ளச்சி தற்போது காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பணம் அளித்த செல்வியை ஏன் கொண்டு வரவில்லை என்பதுதான் திமுக கேள்வி. தங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காவல் நிலையத்திலே இரு குழுக்களாக தற்போது இருப்பதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் அதிமுக குழுவாக திரண்டிருக்கிறார்கள். அதே போன்று திமுகவினரும் காவல் நிலையத்துக்கு முன்பாக திரண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, நாங்கள் இப்பகுதியை விட்டு விலக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம், யார் என்று கைது செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். வாக்காளர்களுக்கு அதிமுக வேட்பாளர் கோகுல இந்திரா பணம் கொடுப்பதாக கூறி அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட டிபி சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கு எதிராக அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த நேரடி தகவலை செய்தியாளர் சுபாஷ் மற்றும் லோகநாதன் தெரிவிக்க கேட்டோம்.